அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 12ஆம் குரூப் 4 நடந்தது. இப்போ குரூப் 2 2A ரைட்டுங்களா, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். குரூப் 2 2A குரூப் 4 அடுத்த வருஷம் யாராவது எழுதுகிற மாதிரி இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, 2 எண்களின் விகிதம் 3:4 மேலும் அதன் மீப்போவா மதிப்பு 4 எனில் அவைகளின் மீசியமா காண்கன்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ 2025 இந்த கொஸ்டின் வந்திருக்குது. சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு விகிதம் கொடுத்துருப்பான், மீப்போவா மதிப்பு கொடுத்துருப்பான், மீசியமா கண்டுபிடிக்க சொல்கிறான். அப்போ 3 டேர்ம் இருக்குது இதில். விகிதம் 3:4 கொடுத்துருப்பான். ரெண்டாவது மீப்போவா மதிப்பு கொடுத்துருக்கான் 4 எனில். மீப்போவா 4. மீசியமா கேட்குறான் கேள்வி. மீசியமா என்னன்னு கேட்குறான். அப்போ 2 எண்களின் விகிதம் 3:4 மேலும் அதன் மீப்போவா மதிப்பு 4 எனில் அவைகளின் மீசியமா காண்க சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? அப்போ இந்த மாதிரி 3:4 மீப்போவா கொடுத்து மீசியமா கேட்டாங்கன்னா ஒரே ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சிங்கன்னா ஈஸியாக இந்த கணக்கை போட்டுடலாம். ரைட்டு, இப்போ மீசியமா தானே கேட்குறாங்க. மீசியமா ஈக்குவல் டு முதல் எண்களின் விகிதம், முதல் எண்களின் விகிதம் இன்ட்டு இரண்டாம் எண்களின் விகிதம் இன்ட்டு மீப்போவா. இப்போ அவன் ஒரு 3:4 ஒரு விகிதம் கொடுத்துருக்கான், மீப்போவா மதிப்பு கொடுத்துருக்குறான், மீசியமா கேட்டால் நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க. 3:4 அப்படியே எடுத்து எழுதிட்டோமா, மீப்போவா 4 எடுத்து எழுதிட்டோமா, மீசியமா கேட்குறான். ரைட்டுங்களா? அப்போ இப்படி கேட்டால் மீசியமா ஈக்குவல் டு முதல் எண்களின் விகிதம் இன்ட்டு இரண்டாம் எண்களின் விகிதம் இன்ட்டு மீப்போவா. அப்போ பாருங்க, விகிதம் இது முதல்ல இருக்கா, ஃபர்ஸ்ட்ல இருக்குது, இது முதல்ல இருக்கா, இது ரெண்டாவதுல இருக்கா. அப்போ முதல் எண்களின் விகிதம், முதல் எண்களின் விகிதம் என்ன எடுக்கணும் 3 இன்ட்டு இரண்டாம் எண்களின் விகிதம், ரெண்டாவது என்ன இருக்கு 4, மீப்போவா மதிப்பு என்ன 4. அப்போ பாருங்க, முன்னாங்க 12, முன்னாங்க 12, இந்த 3 4 பெருக்குனா 12, அதுக்கப்புறம் என்ன இருக்கு 4, 12 48 ஆன்சர். இவ்வளோதாங்க கணக்கு. சார் எனக்கு இந்த மாதிரி ஃபார்மா எழுதி எதையுமே என்னால் போட முடியல சார், எனக்கு இந்த ஃபார்மா எழுதி இந்த மாதிரிலாம் தெரியலனா, அப்போ 2 எண்களின் விகிதம் கொடுத்து 3:4 மேலும் அதன் மீப்போவா மதிப்பு 4 எனில் அவைகளின் மீசியமா கேட்டால், சார் இந்த ஃபார்மா எழுதி எனக்கு தெரியலனா ஒரு ஷார்ட்கட், ஒன்றுமே இல்லை. இங்கே என்ன இருக்கா 3:4, அப்புறம் என்ன கொடுத்துக்கிறான் 4 கொடுத்துருக்கானா, அப்படியே மல்டிப்ளை பண்ணுறங்க. 3 4 முன்னாங்க 12, 12நாங்க 48, 4 2 8 1 4, அவ்வளோதான் ஆன்சர். ரைட்டுங்களா? மேக்ஸ் ரொம்ப எளிமையானது தான். என்னன்னா எல்லாருக்குமே டிஎன்பிசி வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிகிரி படிச்சிருப்பீங்க, 11th 12th 10th மேலே தான் படிச்சிருக்கீங்க. அப்போ மேக்ஸ் 10th மேலே இருந்தாலே மேக்ஸ் எல்லாமே மேக்ஸ் தெரிஞ்சு பாஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் 11th 12th ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகும்போது ஒவ்வொரு செக்ஷனில் நீங்கள் போகும்போது உங்களுக்கு என்ன பண்ண, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் போகும்போது ஆர்ட்ஸ் எடுக்கும்போது இந்த ஃபண்டமெண்டல் மேத்தமெட்டிக்ஸ் மறந்து இருக்கும். மேக்ஸ் தெரியாமலாம் இல்லை யாருக்கும், எல்லாருக்குமே டெஃபினட்டாக மேக்ஸ் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். அது
உங்களுக்கு மறந்துட்டு இருக்கும். கொஞ்சம் டேபிள்ஸ் மட்டும் கொஞ்சம் படிங்க. நான் ஃபண்டமெண்டலெல்லாம் சொல்லி கொடுத்துட்றேன். மறுபடியும் இதை வந்து ஒரு எக்ஸ்பிளைன் சொல்லி கொடுக்குறேன். ஒன்றுமே கிடையாது. 2 எண், ஏன்னா எல்சிஎம் ஏன் எடுக்கிறேன்னா 3 மதிப்பெண்கள் கண்டிப்பாக கேட்குறாங்க. எல்சிஎம் ரொம்ப அவசியமானது. 3 மதிப்பெண்கள் டெஃபினட்டாக வந்துடுது. அப்போ 3 கணக்கு இதில் வந்து கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ எல்சிஎம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ 2 எண்களின் விகிதம் 3:4. மேலும் அதன் மீப்போவா மதிப்பு 4 எனில் அவைகளின் மீசிமா காண்க. ஒரு நம்ம எப்படி சொல்லித்தரோம்னா ஷார்ட்கட்டும் சொல்லித்தரோம், கணக்கும் சொல்லித்தரோம். மேக்ஸிமம் ஷார்ட்கட்டும் அப்பயே சொல்லி தந்துடும். ரைட்டுங்களா? இந்த ஷார்ட்கட் எப்படின்னா மேக்ஸ் மாதிரி இருக்கும், இந்த மேக்ஸ் மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி ஷார்ட்கட்டை சொல்லித்தரோம். நம்ம அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஷார்ட்கட்னால் நம்மளால் ஞாபகம் வச்சுருக்க முடியாது. நான் மேக்ஸும் சொல்லித்தரேன், மேக்ஸிமம் ஷார்ட்கட்டும் சொல்லி கொடுத்துட்றோம். ரைட்டுங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு விகிதம் கொடுப்பான், 3:4ன்னு ஒரு விகிதம் கொடுப்பான், ஒரு மீப்போவா மதிப்பு கொடுப்பான், மீசியமாக கேட்பான். 3மே கான்செப்ட் அப்படிதான். இது என்றைக்குமே உங்களால் மறக்காது. ஒரு விகிதம் 3:4ன்னு ஒரு விகிதம் கொடுப்பான், மீப்போவா மதிப்பு கொடுப்பான், 4ன்னு கொடுப்பான், மீசியமான்னு கேட்பான். அப்படி கேட்டானா மீசியம். அப்போ அந்த 3:4 எடுத்து எழுதிக்கலாமா? மீப்போவோட மதிப்பு 4ன்னு எழுதிக்கலாமா? மீசியமோட ஃபார்முலா முதல் எண்களின் விகிதம் இரண்டாம் எண்களின் விகிதம் இன்ட்டு மீப்போவா. அப்போ முதல் எண்களின் விகிதம் 3 இன்ட்டு இரண்டாம் எண்களின் விகிதம் 4 இன்ட்டு மீப்போவோட மதிப்பு 4. அப்போ 3 12, 12 48. சார் இந்த ஃபார்முலாலாம் எனக்கு தெரியலனா 3:4 4ன்னு கொடுத்துருப்பான், விகிதம் கொடுத்துருவான், மீப்போவா கொடுத்துருப்பான். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுரு. 3 12, 12 48 ஆன்சர். அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய குரூப் 2, 2A, குரூப் 4 ரைட்டுங்களா? இப்போ நம்மளுடைய கிளாஸ் வகுப்பு எண்ணிலேருந்து தொடங்கியிருக்கிறேன். அப்போ பழைய நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஃபீஸ் ஃப்ரீ தான் உங்களுக்கு. நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் சேர்ந்தவங்களுக்கு பழைய ஸ்டூடெண்ட்டு ஃப்ரீ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண வகுப்பு டெய்லி கிளாஸு இலக்கணம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். முதல் கிளாஸ் நடத்தியிருக்கோம். அந்த இலக்கண வகுப்பை பாருங்கள், மேக்ஸிமம் புரியும். ரொம்ப எளிமையாக சொல்லிக் கொடுக்குறோம். அப்போ இலக்கண வகுப்பு டெய்லியுமே உங்களுக்கு வீடியோ கிளாஸும் கொடுத்துருவோம், நோட்ஸும் கொடுத்துட்றோம் உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு நோட்ஸு கொடுத்துருவோம், வீடியோ கிளாஸும் கொடுத்துருவோம். மேக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடத்தி வீடியோ கிளாஸும் கொடுத்துட்றோம். டெய்லியும் ஒரு 5 கணக்கு உங்களுக்கு நடத்தி கொடுத்துருவோம். நான் வீடியோ கிளாஸாகவே கொடுத்துருவோம். நீங்கள் ஒரு 5 சம்மு பயிற்சியும் கொடுக்குறேன் நான். ஓகேங்களா? இப்போ ஜிஎஸ் உங்களுக்கு அடுத்த கிளாஸ் ஜிஎஸும் வரும். இந்த 3மே டெஸ்ட் பேட்ச் இருக்குது. ரொம்ப கம்மியாக தான் நாங்கள் வாங்குகிறோம். ஏதாவது டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு அதாவது டெஸ்ட் பேட்சில் சேரணும்னா கீழ்கண்ட நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.